இந்த காய்கறி விக்கிறவங்க பழங்கள் விக்கிறவங்க கிட்ட எல்லாம் பார்கெயின் பண்றது நியாயமே இல்லைங்க. இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு லேடி 5 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுனால ஒன்னும் தப்பே கிடையாது. சின்ன வியாபாரிகள் விவசாயிகளுக்கு தானே நம்ம கொடுக்குறோம். இதே நகை கடையில பார்கெயின் பண்றீங்களா, அது நியாயங்க. அது சந்தையில எல்லாம் நீங்க 1 கிலோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பா 50-100 கிராம் அதிகமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்கெயின் எதுக்கு நம்ம பண்ணணும்? இதே நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்கினோம்னா அந்த 50 கிராம் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் அதுக்கும் தான் நம்ம காசு கொடுக்கணும். அதுல 1 ரூபாய் கூட குறைச்சு கொடுக்க முடியாது. நான் காய் வாங்கிட்டு வந்தா எப்பவுமே இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சிருவேன். ஜிப் எல்லாம் போயிருச்சுங்க. 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கவர்ஸ். முருங்கைக்காய் நல்லா பெருசா இருந்ததுனால இந்த மாதிரி 3 நாளா வெட்டியே கவர்ல போட்டுருவேன். ஏன்னா நான் 2 நாளைக்கு அப்புறம் செய்ய போறேங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் சொன்னாங்க, நீங்க சொல்ற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால தான் நான் இப்ப போட்டு வைக்கிறேன், எதுவுமே ஆகல, கொத்தமல்லி தலை புதினா அப்படிங்கிறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ராகி கூழுங்க. காலையில எந்திரிச்சதுமே இதை காய்ச்சி வச்சுட்டு போயாச்சுங்க. சந்தைக்கு போயிட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது நல்லா ஆறி இருந்தது. தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு நல்லா கரைச்சு குடிச்சாச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகி ஹீட்டு, கம்பு குளிர்ச்சி தாங்க. ஒரு சிலருக்கு இதுல மாற்று கருத்து இருக்குங்க, எனக்கு தெரியல. மதியம் சாப்பிட்றதுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி கொஞ்சம் சேர்த்தே பண்ணிட்டேன். ஸோ நைட்டுக்கும் இதை வச்சுக்கலான்ட்டு. லஞ்ச் சாப்பிடும்போது எப்படி 3 மணி ஆயிரும். எனக்கு மட்டன் சாப்பிட்டா நைட்டு கண்டிப்பா பசிக்காது. அதனால பசங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்தே வச்சாச்சு. ஆனியன் ரைத்தாவும் பண்ணியாச்சுங்க. அது போக நான் இன்னைக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணேன். மட்டன் பெப்பர் ஃப்ரை நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ராகி கூழ் வீடியோ எடுக்கலங்க, இன்னொரு தடவை செய்யும் போது வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். நைட்டு சாப்பிட அதே பிரியாணி தான். காலையில அரிசி உளுந்து ஊற வச்சிருந்தேன், அதை ஆட்டி வச்சாச்சுங்க காலையில இட்லிக்கு.